இனிய காலை வணக்கம். நமது குமாரசாமி நகர் பூங்கா 60 வார்டு நம்பர் 67 உள்ள குமாரசாமி நகர் பூங்காவுக்கு ரெனோவேஷன் ஒர்க்குக்காக இன்னைக்கு எங்க எல்லாரும் கூடியிருக்கோம். எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான இந்த குமாரசாமி நகர் பூங்காவை சீரமைக்கிறதுக்கான இதை கோரிக்கை வச்சிருந்தோம். மாமன்ற உறுப்பினர் திரு நடராஜன் அவர்களுக்கிட்ட கோரிக்கை வச்சிருந்தோம். எங்களோட கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு இதை நிறைவேற்றி தராரு. இன்னைக்கு இதுக்கான பூஜை இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு. வந்திருக்க எல்லாரையும் வரவேற்கிறோம். அண்ட் இந்த பணிகள் சிறப்பாக செஞ்சு தரும்படி ஒரு கோரிக்கை வைக்கிறோம். வந்திருக்க அனைவருக்கும் நன்றி. இது இந்த பூங்கா இந்த இந்த ஏரியால ஒரு 7 நகர்கள் உள்ளடக்கிய பகுதிக்கு இது முக்கியமான பூங்கா. இது பூங்கா நிறைய பேர் வயதானவர்கள், குழந்தைகள் எல்லாரும் பயன்படுத்துறாங்க. அண்ட் பெண்களுக்கான ஒரே ஒரு பொழுதுபோக்கு இடமா இருக்குது. இந்த இது இந்த ஒர்க் புறநமைச்சு கொடுக்கறது எங்களுடைய ஒரு நீண்ட நாள் கோரிக்கை மாத்திரம் இல்லாம ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி எங்க எல்லாருக்கும். இதை நடத்தி கொடுத்த திரு நடராஜன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். இப்போ இந்த இதுல பாத்தீங்கன்னா எல்லாருமே டிவி, இந்த போன் அதுல எல்லாம் மூழ்கி போகாம ஒரு நல்ல வெளிப்புற காற்று சுவாசிச்சு அவங்களுக்கான நடைப்பயிற்சி அண்ட் ஒரு ரிலாக்ஸேஷனாகவும் இருக்கும், உடற்பயிற்சியாகவும் இருக்கும். அதுக்கான ஜிம்மும் கேட்டிருந்தோம் சார் கிட்ட, அதுவும் பண்ணி கொடுக்குறாரு. இது இந்த இடம் எங்க எல்லாருக்குமே ஒரு ஒரு மிகச்சிறந்த பொழுதுபோக்கான ஒரு இடமா அமையும். அது ரொம்ப உதவியான ஒரு ரொம்ப நீண்ட நாள் கோரிக்கை பிளஸ் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அண்ட் இங்க இருக்கிற இதோட பயன்பாடு பாத்தீங்கன்னா அளப்பற்கரை அறியது எல்லோருமே யூஸ் பண்றாங்க. மாநகராட்சி 5வது மண்டலம் இந்த பூங்கா நீண்ட நாள் பொதுமக்களுடைய கோரிக்கை மற்றும் நகர்நல சங்க நிர்வாகிகளுடைய கோரிக்கையின் அடிப்படையில் நீண்ட நாளாக இந்த பணி காலதாமதமாக இருந்தது. ஏற்கனவே இந்த பூங்கா டெண்டர் எல்லாம் விடப்பட்டு ஒரு சில காரணங்களால் தடைபட்டு நமது பகுதி வாழ் மக்கள் சார்பாகவும் நமது இந்த பகுதியை சேர்ந்த ஈஸ்ட் வெண்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் நகர்நல சங்கத்தை குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அதன் செயலாளர் மதிப்பிற்குரிய சந்திரா ரவிசங்கர் மேடம் மற்றும் பிரகாஷ் சிவரஞ்சனி போன்றவர்களுடைய சீரிய முயற்சியினாலும் அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று நமது இப்போது இந்த பூங்காவில் மிகச்சிறப்பாக இந்த பூங்கா அமைய இருக்கின்றது. முதற்கட்டமாக இந்த பூங்கா மேம்பாடு பணிக்காக ஒரு 11 லட்சமும், முதியோர்கள் மற்றும் குழந்தைகள் பயன்படும் வகையிலே ஒரு உடற்பயிற்சி இதுவும் இந்த இடத்தில் இந்த இணைய நேரத்தில் வருகிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த திட்டங்களுக்கு எல்லாம் உறுதுணையாக இருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும், எங்கள் எல்லாம் இயக்கிக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு அமைச்சரும் சிறு குறு மற்றும் நடுத்தர துறை அமைச்சர் அன்புக்குரிய அண்ணன் தாமு அன்பரசன் அவர்களுக்கும், நமது சட்டமன்ற உறுப்பினரும் மாநகர கழக செயலாளருமான அன்புக்குரிய அண்ணன் SR ராஜா மற்றும் மேயர், துணை மேயர், அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் ஒத்துழைப்பு அளித்த